ரோஹன் மும்பைல அவங்க குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவரு மும்பைல ஒரு பெரிய கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. வேலை காரணமாக அவர் எப்பவுமே மும்பைல இருந்து வேற ஊருக்கு போக வேண்டியதா இருக்கும். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் வேலை விஷயமா அவரு டெல்லி போக வேண்டியதா இருந்தது. ரோஹன் டெல்லி போன பிறகு அவரோட ஆபீஸ் வேலைய பண்ணிக்கிட்டு இருந்தாரு. வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது ரொம்பவே லேட் ஆயிடுது. ஆட கடவுளே, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சே. இன்னும் நான் ஹோட்டலுக்கு புக் கூட பண்ணவே இல்லையே. ஐயோ கடவுளே. லேட் ஆனதுனால அவன் பக்கத்துல ஏதாவது நல்ல ஹோட்டல் இருக்கான்னு பாக்குறான். ரோஹன் ஒரு ஹோட்டலுக்கு போறான். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். எனக்கு ஒரு நாளைக்கான ரூம் வேணும். நீங்க எனக்கு உதவி பண்ண முடியுமா? மன்னிச்சிடுங்க சார். ஆக்சுவலா எங்களோட ஹோட்டல்ல ஒரு ரூம் கூட காலியா இல்ல. ஆக்சுவலா வரப்போற கெஸ்டுக்காக நாங்க எல்லா ரூம்ஸும் புக் பண்ணி வச்சிருக்கோம். அவங்க வீட்ல எனக்கு கல்யாணம் இருக்கு. மேடம் ப்ளீஸ், நீங்க இன்னொரு தடவை செக் பண்ணி பாருங்க. எனக்கு ஒரே ஒரு ரூம் தான் அவசியம். நான் காலையில சீக்கிரமாவே கிளம்பி போயிடுவேன். சாரி சார், எங்க கிட்ட ஒரு ரூமும் காலியா இல்ல. ரோஹன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன் ரொம்பவே டயர்டா இருக்கான். வேற ஹோட்டல்ல தேடி போகிறதுக்கு கூட அவனுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. சார், ஆனா ஒரு ரூம் இருக்கு. அப்புறம் நீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நான் எவ்வளவு நேரமா உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த ரூம்ல ரொம்ப பிரச்சனை இருக்கு சார். அந்த ரூம்க்கு வந்து ஸ்டே பண்ண கெஸ்ட் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அது நல்லதுக்கு இல்ல சார். ஆஹா, அப்படிலாம் எதுவும் இல்ல மேடம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க எனக்கு அந்த ரூமை கொடுங்க. சார், அது உங்க ரிஸ்க் மேல தான் நீங்க எடுக்கிறீங்க. அந்த ரூம்க்கு போய் நீங்க உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நாங்க ரெஸ்பான்சிபிள் எடுக்க மாட்டோம். கண்டிப்பா மேடம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க எனக்கு அந்த ரூம் மட்டும் கொடுங்க போதும். நான் ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கேன். ரிசப்ஷனிஸ்ட் ரோஹன் சொன்னதை கேட்ட உடனே அந்த ரூமோட கீயை கொடுக்கறாங்க. ரோஹன் கீயை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புற நேரத்துல, சார், ராத்திரி நேரத்துல கதவை திறக்காதீங்க. யாரு வந்து தட்டினாலும் திறக்காதீங்க, சரியா? ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ஒரு 9க்கு கால் பண்ணுங்க. சரி. ரோஹன் ரொம்பவே டயர்டா இருப்பான். அதனால சீக்கிரமா ரூமுக்கு போறான். சரி, சீக்கிரமா போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். அப்புறம் டின்னர் சாப்பிட்டு நிம்மதியா தூங்குறேன். எனக்கு வேற ரொம்ப அதிகமா பசிக்குது. அதோட ரொம்ப டயர்டா வேற இருக்கு. ரோஹன் துணியை எடுத்துக்கிட்டு குளிக்க போறாரு. குளிச்சுட்டு இருக்க நேரத்திலே சடனா தண்ணி வர்றது நின்னுடுது. அட, என்ன ஹோட்டல் இது? குளிச்சிட்டு இருக்கும் போதே திடீர்னு தண்ணி நின்னுடுச்சு. ரோஹன் அப்படி சொன்ன உடனே தண்ணி மறுபடியும் வருது. சீக்கிரமா குளிச்சுட்டு இங்க இருந்து முதல்ல வெளியே போயிடுறேன். திரும்ப எப்ப தண்ணி நிக்குமோ தெரியல. அதுக்கப்புறம் அவன் டிவியை ஆன் பண்ணி பார்க்கலான்னு வரான். அப்ப பார்த்தா டிவில எல்லாமே பேய் படம் தான் வந்துகிட்டு இருக்கும். சரி, இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல படத்தை பாப்போமே. அதுக்கப்புறம் டிவில ஒரு பேய் படத்தை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு பசி வேற எடுக்குது. சரி, இப்ப போய் நல்லா சாப்பிட்டு வருவோம். காலையில இருந்து வேலை செஞ்சு செஞ்சு ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன். பசி வேற ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் அவன் 9க்கு கால் பண்ணி ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட ஃபுட் ஆர்டர் பண்றாரு. ஹலோ மேடம், ரூம் நம்பர் 301. எஸ் சார். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? என்னோட சாப்பாடு ஆர்டர் எடுத்துக்கோங்க. ரோஹன் அவரோட ஆர்டரை மேடம்க்கு சொல்றாரு. ஒரு 30 நிமிஷத்திலேயே வந்து யாரோ கதவை தட்டுறாங்க. ரோஹன் பிலிம் பாத்துக்கிட்டு இருப்பாரு. அட, சாப்பாடு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரோஹன் வெளிய போறாரு. அவரு கதவு திறந்து பாக்குறாரு. ஆனா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளமால பெல் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கதவை சாத்திட்டு உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்து அதுக்கப்புறம் அவனோட ரூம்ல அவரு படுக்கிறாரு. மறுபடியும் பெல் அடிக்குது. மறுபடியும் போய் கதவை திறந்து பாக்குறாரு. ஆனா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அக்கம் பக்கத்து ரூம்ல சின்ன பசங்க ஏதாவது இருக்காங்களோ என்னவோ. அவங்க தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ரோஹன் உள்ள வந்து உட்காராரு. அப்ப சடனா ரூம்ல லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகுது. அட, என்ன ஹோட்டல் இது? சில நேரத்துல தண்ணி வரதில்ல, சில நேரத்துல லைட் ஆஃப் ஆயிடுது. அவன் ஃபோன் பண்ணி சொல்றான், இந்த மாதிரி ரூம்ல லைட் வர மாட்டேங்குதுன்னு. அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்ப மறுபடியும் லைட் வர ஆரம்பிக்குது. மேடம், லைட் வந்துருச்சு. இப்போ நீங்க கொஞ்சம் சீக்கிரமா டின்னர் கொண்டு வந்தா போதும். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. சார், இன்னொரு 5 நிமிஷத்துல உங்களோட டின்னர் உங்ககிட்ட கொண்டு வந்துருவாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ரோஹன் ரூமோட பெல் அடிக்குது. ரோஹன் கதவை திறக்கிறான். சார், உங்களோட டின்னர் கொண்டு வந்திருக்கேன்.
உள்ள இத டேபிள்ல வச்சிருங்க. வெயிட்டர் சாப்பாடு டேபிள் மேல வச்சுட்டு கிளம்பிடுறாரு. ரோஹன் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அவருக்கு ரொம்பவே தாகமா இருக்கு. அட என்ன இது, தண்ணி எடுத்துட்டு வர சொல்றதுக்கே மறந்துட்டேனே. ரோஹன் தண்ணி வேணும்னு சொல்லி கால் பண்றாரு. அவரு போன் கட் பண்ண உடனே யாரோ பெல் அடிக்கிறாங்க. அட இப்போதான் நான் சொன்னேன், அதுக்குள்ள தண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க, அதுவும் 3rd ஃப்ளோருக்கு. அவரு கதவு திறந்த உடனே வெயிட்டர் தண்ணிய கொண்டு வராரு. ரோஹன் ஷாக் ஆயிடுறாரு. தண்ணிய வாங்கிக்கிட்டு கதவை சாத்திடுறாரு. அவரு மறுபடியும் டிவி பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப மறுபடியும் பாத்ரூம்ல தண்ணி வர சத்தம் கேக்குது. இந்த ஹோட்டல்ல டேபே கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தண்ணி தானாவே ஆன் ஆயிடுது, அப்புறம் தானாவே ஆஃப் ஆயிடுது. இது எல்லாமே நார்மல்னு தான் அவனுக்கு தோணிக்கிட்டு இருந்தது. பாத்ரூம்ல டேப்ப க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு அவன் போறான். அங்க பார்த்தா ஒரு பேய் உட்கார்ந்திருக்கும். பாத்ரூம்ல ஷவர் மேல ஒரு பேய் உட்கார்ந்திருக்கும். அது ஒரு பேய். ரோஹனோட கழுத்து புடிச்சு தூக்குது. ஐயோ நான் இன்னைக்கு சத்தேன். ரிசப்ஷனிஸ்ட் வேணான்னு எவ்வளவு சொன்னா, ஆனா நீ சொன்னது கேட்டியா? எனக்கு உன்னோட கடைசி நாள, நான் உன்னை இன்னைக்கு விடவே போறதில்ல. நீ தானா என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டடா. அட இல்ல, என்ன விட்டுரு, தயவு செஞ்சு என்ன விட்டுரு, விடு, ஐயோ விடு. ரோஹன் அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்றாரு. நான் உன்னை இன்னைக்கு விட போறதில்ல, கண்டிப்பா என் கையில தான் நீ சாக போற. அவன் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு அந்த பாத்ரூம்ல இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அவன் கதவு பக்கமா ஓடுறான். ரோஹன் கதவு ஓபன் பண்ண பாக்குறான். ஆனா அந்த கதவு அவனால ஓபனே ஆகாது. ஐயோ இன்னைக்கு என் கதை முடிஞ்சது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஓடு, எங்க ஓட போற இப்ப? ஓடு. ரோஹன் கதவை திறக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்றாரு. ஆனா அவரால முடியவே முடியாது. ஐயோ அம்மா, ஐயோ. அப்ப ரோஹன் போன் பக்கமா ஓடுறாரு. அவன் போனை எடுக்கிறான். ஆனா போன் பண்றதுக்காக நெட்வொர்க் இருக்காது. அவன் அந்த வயரை கூட கட் பண்ணிருப்பா. ஐயோ கடவுளே, நான் இன்னைக்கு செத்தேன்டா. யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. யாரும் உன்னை காப்பாத்த முடியாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, தயவு செஞ்சு என்ன விட்டுரு. நான் அப்படி உனக்கு என்னதான் பண்ணேன் சொல்லு, நான் அப்படி உனக்கு என்னதான் பண்ணேன்? நான் கீழே எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன சொன்னா? இந்த பேய்க்கு எதுவுமே இல்ல. இப்ப நம்பிக்கை வந்துச்சா? நான் பண்ணது பெரிய தப்பு தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இனிமே நான் எப்பவும் அப்படி சொல்ல மாட்டேன். இனிமே நான் எப்பவும் சொல்ல மாட்டேன். அவ இன்னுவே மோசமா அவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறா. டிவி அடிக்கடி ஆன் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் லைட்ல ஏதோ சத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப அவனுக்கு ஞாபகம் வருது, அவனோட பேக்ல அவன் எப்பவுமே அனுமான் சாலிஸ், அது ஒரு சின்ன புக் வச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஓடி போய் அவன் பேக்ல இருக்க புக்கை எடுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த புக்ல இருந்து அவன் அனுமான் சாலிஸ் படிக்கிறான். அவன் அந்த அனுமான் சாலிஸ் படிச்சுக்கிட்டு இருந்தா பேயால தாங்க முடியாம அது கத்திக்கிட்டு இருக்கும். டேய் என்னடா பண்ற? நிறுத்துடா, நிறுத்து. பேய் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம அவன் அந்த அனுமான் சாலிஸ கண்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருப்பான். நிறுத்து, நிறுத்துடா, நான் போயிடுறேன்டா. ரோஹன் கண்டினியூஸா அந்த அனுமான் சாலிஸ படிச்சுக்கிட்டே இருப்பான். அத படிச்சுக்கிட்டே அவன் பாக்குறான். அந்த பேய் வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கும். யாராவது காப்பாத்துங்க, என்ன யாராவது காப்பாத்துங்க, நான் செத்து போயிடுவேன். கொஞ்சம் கொஞ்சமா அதோட உடல்ல நெருப்பு வந்து எரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பஸ்மம் ஆயிடுது. பேய் பஸ்மமான உடனே அவன் கதவு பக்கமா ஓடி போறான். இப்ப பார்த்தா அந்த கதவு அவனால ஓபன் பண்ண முடியுது. ரோஹன் புரிஞ்சுக்கிறாரு, இத்தனை நாளா இந்த ரூம்ல பேய் வாழ்ந்துகிட்டு இருந்தது. இதுக்கு மேல அது பஸ்மம் ஆயிடுச்சு. ரோஹன் பேக் எடுத்துக்கிட்டு அந்த ஹோட்டல்ல இருந்து எதுவும் பேசாம கிளம்பிடுறாரு.